திங்கிற சோத்தையும் பேசுற மொழியும் மாத்திட்டா உன்னை அவனு ஆளுன்னு ஏத்துக்கிறோனாயா? நம்மள படிக்க கூடாதுன்னு சொல்றான், கருவறைக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றான், பிற்படுத்தப்பட்டவன் சொல்றான், தாழ்த்தப்பட்டவன் சொல்றான். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஏன் மூடிட்டு இருக்க தெரியுமா? கடவுள், ஆசாபாசம், காதல், சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து வேலையில இறங்கி புத்திய வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும். I love you, I love you. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா ஒன்ன விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி கொலு வச்சு கொண்டாடினே. அவனை பாத்தியா? அந்த மாதிரி ஆளை உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா? இவன் ஸ்டேஜ்ல ஏறினாலே கல்லால் அடிப்பாங்க, இன்னும் பாடினா என்ன ஆகுறது? இப்படி சொல்லித்தான் 2 பேரும் சுத்தி திராளுங்க. நீ வேற மானே உதட்டோர சிறப்ப அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உறவு வாக்கும் உறவு வாக்கும். எனக்கு இது இல்ல பயம், இன்னும் எத்தனை பேர் வருவாங்களோ. எடுத்து வச்சு வெட்டி நடக்கையில கட்டி இழுக்கிறிய மனச என் மனச பின்னி போட்ட சடையில என்ன பின்னி போட்டியே. அது எந்த சந்தில எந்த பாம்பு இருக்கும் தெரியலையடா, என்ன வருவாங்கன்னு தெரியல. எதா இருந்தாலும் பாப்போம் ஒரு கை பாப்போம். என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடணும். இது ஒரு போடுறேன். தனியால பார்த்தா இன்னைக்கு பல லட்சம் பேர் இருக்கான். இதுவும் பாப்போம் இன்னும் பாப்போம். பங்காளி சொல்லுவார்ல, இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குல்ல. நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை. இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். இதெல்லாம் யாரா உன்ட கேட்டா? யாரா நீ? கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்ல. என்னடா செய்யற? இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். ஆனா அவர் என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது. விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது, விடவே கூடாது. அது ராஜா சாரா இருந்தாலும் சரி, கஸ்தூரியா இருந்தாலும் சரி, ரங்கா சாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள். அரும்பாக்கத்திலே அடி வாங்கினோம் அம்மா. தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்டா ராஜு. நம்பாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா. ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாச ராவ், இதுவும் ஒரு ஸ்ரீனிவாசன், மனோஜ் கருடா, எல்லாரும் இவங்க எல்லாரும் என்னுடைய. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. நான் இந்த அசோசியேஷன் மெம்பர். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்துடைய மெம்பர் நானு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. அவங்க யாரு நினைச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க. அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, பிராமின்ஸா இருந்தாலும் சரி, கருவறைக்குள்ள போக முடியாது. மனுஷ போலி நோட்டு தயாரிக்கிறான், ஆனா நோட்டு போலி மனுஷனையே தயாரிக்குது. கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும். நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. இவ்வளவுதான் மேட்டர். இத பிரிச்சு பேசுற இந்த வன்ம போக்க கண்டிச்சு தான் நவம்பர் 3ஆம் தேதி கஸ்தூரி பேசினா. அதையத்தான் திருப்பியும் பேசுறான். அவதாண்டா ஆத்தாடா. அவருக்கு இல்லங்க, அவர் போக முயற்சியே பண்ணல. இதோ இங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க, அவர் நின்றார், அவ்வளவுதான். அவருக்கு மரியாதை பண்ணணும், இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க, அங்க அவர் நிக்கிறாரு. இவ்வளவுதான் நடந்தது.
அத வந்து இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் பிரச்சனையே. கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா என் பங்காளி வடிவேலு எவ்வளவோ பார்த்துட்டான், இத பார்க்க மாட்டோமா? ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. எப்படி ராத்திரி ஆனா எனக்கு அடிச்சிருவாரு. எல்லாம் ஒரு உங்களுக்கு தெரியுமா, ராத்திரியில் நான் அலைபேசியில் போயிட்டு இருக்கேன். சொல்லிக்கிட்டே அப்படி இல்லடி அப்படி இல்லடி ஐயா அப்படி இல்லடி சொல்லலாம். நீ வாச்சலாம் யூ நோ ஹார்ட் ஆஃப் காம்பேக்ட். அது எங்க விக்குது பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். என் மாமியார் இந்த அறையில் படுத்துருக்காங்க, நாங்கள் வேறு அறையில். நான் வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, யாரோட ராத்திரியில் செல்லக்குட்டின்னு. காலையில பொண்டாட்டி போய் பத்தி வைக்கணும்ல, அந்த வெப்பன் சனி ராத்திரியில் பார்க்குறேன் செல்லக்குட்டி. என் பொண்டாட்டி ஏமா அன்னை வடிவேலோட பேசியிருப்பாருமா. வடிவேலும் அதுவும் அப்படியா பேசிப்பாங்க, அவங்க அப்படித்தான் பேசிப்பாங்க. குறும்பு அந்த விளையாடுத்தலாம் போகவே இல்லப்பா. போமாங்கிட்டு இது என்ன கொத்து, அது ரொம்ப நாள் கொத்து. தெளிவா பேசு. முதல்ல செல்லம்னு சினிமால செல்லம், ஐயோ அது நான் சொன்னதுதான். இவன் பச்சை புள்ள மாதிரி இருக்கான் இல்ல அப்படி நடிக்கிறானு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆளப்போர் கண்காணி யார வடிவேலை பார்த்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இயக்கும்போது செல்லம் வெடி இங்க வந்து நீண்டி போடி வாங்கி தான் பேசிப்போம். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. சரி செல்லம் அங்கிருந்து வர நாடி இப்படி அது அப்படியே பரவிருச்சு. அது பரவும் போது அதை இந்த கிள்ளி படத்துல பிரகாஷ்ராஜ் நம்ம எடுத்து வச்சுட்டாரு. அட்டாப்பாவீங்களா படமா வந்துச்சு அதுக்குள்ள வேலையா சுத்தினுங்க இவனுங்க. செல்லம் அது நான் போட்டது, அந்த பிட்டு ஏன் பிட்டு தான். அவர் எப்பவுமே அப்படிதான், ராத்திரி என்ன பொட்டி பாம்பு அடங்கிடுவாரு. அதில் என்ன ஆழ்ந்து கவனிக்கணும்னா, மனதெல்லாம் வலி இருக்கிறதுனால அது சிரிச்சு மறிச்சு போய்கிட்டு இருக்கோம். சிரிப்பு ஒரு மகத்தான மருந்து, ஆனால் விட்டுட்டு போறதா இல்லை. சிரிக்க பேசுவோம், ஆளுக சின்ன ஆளுக, ஆனால் சீரியஸாக வேலை செய்வோம். அதனால கவனிச்சுக்கணும், புரியுதா? ஆமா நீனு என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குற. நான் போயிடுவேனா, பின்னடைஞ்சிருவேனா, கை கட்டிடுவேனா, சமரசம் பண்ணிடுவான்னு. இன்னைக்கும் சொல்றேன், 40 உயிரையும் தனிச்சு போடுவேன். அறிவில் உனக்கு இருப்பா முட்டாப்பல சோறுங்க எல்லாம் திங்கறீங்க. 20 பேர் என் தங்கச்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், என் அம்மாவுக்கு கொடுப்பேன். 20 பேர் என் உடன் பிறந்த அண்ணன் தம்பியில் கொடுப்பேன். அவ்வளவு பேர் ஸ்காலர், நன்கு படித்த பிள்ளைகளை நிறுத்துவேன். அப்பா இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். எனக்கு பாராளுமன்ற கனவு இல்ல, எனக்கு தமிழ் தேசிய விடுதலை தான் என் கனவு. டே கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. ஒருவேளை இப் சப்போஸ் என் தாய் நிலத்துக்குள்ள, குறிப்பாக அது என் மாவட்டத்துக்குள்ள ராமேஸ்வரத்துல மோடி ஐயா நின்றால் ஐயோ கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? நான் நிற்பேன். அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல, ஆளை பாக்குறது இல்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ல, இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. யாருங்க இவரு? அடிமுட்டால் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். வேற என்ன எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா வர்றான் பார் அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் வழிக்கு வந்துட்டான் பார். சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால முடியலங்க, மன்னிச்சுக்கிடுங்க. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. விசிகாவின் முன்னாள் நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் தஞ்சம். விளையாட்டு காமிச்சிருக்கீங்க, அடிச்சா சிலுவா கிழிஞ்சிரும். தமிழகத்தில் திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்காக பாஜக இந்துத்துவவாதிகள் சீமானை அரசியல் களத்தில் இறக்கி விட்டதை போல கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி மோகந்தான்
தற்போது நடிகர் விஜயையும் ஆதவ் அர்ஜுனாவையும் இறக்கிவிட்டுள்ளது அம்பலம். இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். திராவிட கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த விசிகாவில் ஊடுருவிய ஆதவ் அர்ஜுனாவின் சதி திட்டங்களை திருமாவளவன் முறியடித்து ஆதவை விரட்டியடித்துள்ளார். உண்மைமா சத்தியமா? தற்போது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பலப்படுத்த திமுக அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என அதிமுகவில் தற்போது இறக்கிவிடப்பட்டுள்ளது அம்பலம். மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பல சூழ்ச்சி சதிகளை முறியடித்த பழனிசாமி ஆதவ் அர்ஜுனாவிடம் ஏமாந்தது ஏன், எப்படி? ஐயோ, நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே! ஐயோ, நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனுக்கு கேட்டுச்சாடா? நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய்க்கு துதிப்பாடிய ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் காவி சாயம் வெளுத்துவிடும் என்பதற்காகவே அதிமுகவில் இணைகிறாராம் அரசியல் சாக்கடை ஆதவ் அர்ஜுனா. அதிமுகவுடனான இணைவு ஆதவ் அர்ஜுனாவின் சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் எடப்பாடியின் சோலியை முடித்து அதிமுகவை குழிதோண்டி புதைக்க நடிகர் விஜயின் ஆதரவுடன் இந்துத்துவவாதிகளுடன் கைகோர்த்து ஆடும் காவி ஆட்டமே. துரோகிய விட்டுலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோகிய விட்டுற கூடாது. ஒரு நல்ல இந்து உண்மையிலே ஒரு நல்ல பக்திமானா இருந்தா ஏதாவது ஒரு பொது மேடையில சிவலிங்கம்னா என்னன்னு பேசிருக்கா, நான் அதுல இருந்து நான் பேசுறேன். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. இந்த தேசத்துல சிவலிங்கம்னா என்ன, லிங்கம்னா என்ன? எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. சிவலிங்கம் கும்பிடுறீங்களே, என் அன்பான பெருமக்கள், என் தாய்மார்கள் அதுக்கு பால் ஊத்தி பூவை போட்டு விழுந்து கும்பிடுங்களே, அது என்னன்னு மட்டும் நல்லா அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ ஒருத்தன் ஒரு மேடையில சிவலிங்கம்னா இதுதான் அதை மட்டும் சொல்லிடலாம். இனிமே நான் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சேன்னா நான் என்னை வந்து செருப்படைச்சி அடிக்கிறேன். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்க. சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல முடியுமா? என்னது என்னடா கேக்குறான் அந்த தலைவன்? கடவுளுக்கு ஒரு கதை எழுதி வச்சீங்களடா, கொஞ்சம் கண்ணியமா எழுதி வைக்க கூடாதாடான்னு தான் கேக்குறேன். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. வேற என்ன ஐயா? எங்க ஐயாட்ட போய் கேக்குறாங்க, ஐயா கடவுள் இல்லையா? 10,000 லூசாடா நீ? ஆமா, நீ லூசு நினைச்சா நான் லூசுடா லூசுடா லூசுடா. கராத்தே சண்டைக்கு போவேன், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க, என்னை கொண்டு இறக்கிட்டுவாங்க. நான் கிரீன் பெல்ட்ல இருப்பேன், பிரவுன் பெல்ட்டுக்காரங்க இறக்கிட்டுவாங்க, விரட்டி அடிப்பாங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் அவன் எக்கிற வரைக்கும் ஓடுவேன். இந்த லாபியில இங்கிட்டு கோட்டு போடுவான். நான் ஓடி அவனுக்கு பயந்துட்டு ஓடும் போதெல்லாம் கை தட்டுவாங்க பாருங்க, அவனுக்கு பயங்கரமா கை தட்டுவாங்க. நான் அப்படி போவேன். அவன் நல்லா 2 நிமிஷம் ஓடி நல்லா சோறு உடஞ்சு ஒட்டாட்டி காப்புன்னு வந்துடுவான். நாங்கடா இது இங்க என்ன தமிழகத்தின் செல்லக்குரல் தேடல நடந்துகிட்டு இருக்குது? இப்படி ஒருத்தன் நெஞ்ச நக்கிக்கிறீங்க. இந்த குறையை என் தலைவரிடத்தை கேட்டேன். அண்ணா, நீங்கள் போர் செய்த அளவிற்கு போராட்டம் புரட்சி அரசியலை செய்யவில்லையாமே என்று அவர் சொன்னார். வாயாலே சொல்லிருக்கிறானே. என்னை பார்த்து மென்மையாக சிரித்து விட்டு சொன்னார், அண்ணா அது பாரு என்னன்னு பாருங்க. பார்த்தோன்னா ஒருத்தர் ஒரு படகு மாதிரி திருப்பி போட்டு உட்கார்ந்து போறாரு. அது என்னன்னு பாத்தியா? என்ன? ஆமா, ஓடு 90 அடிச்ச ஆம்பளை கூட நம்புவாங்க, ஆனா 90 போட்ட ஆம்பளை யாரும் நம்ப மாட்டாங்க சார். ஆமா, ஓட்ட திருப்பி மல்லாக்கு போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து பயணம் பண்ணி போறாரு. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அதுக்குள்ள போயிருவேன்.
கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. நாங்க தேசிய கீதத்தை மாத்துறோம். அது எங்களுக்கான மொழியில இல்ல. நாங்க கண்டிப்பா தேசிய கீதத்தை மாத்துறோம். எங்க ஐயா இளையராஜாவை விட ரவீந்திரநாத் ஒரு பெரிய மேதையா. கட்டாயம் நாங்க ஆட்சிக்கு வரையில வேற பாட்டு இருக்கும். நீங்க ஆட்சி வரையில எந்த மாதிரி பாட்டு வைக்க வரீங்க? எந்த மாதிரி பாட்டு இப்படி சொல்றதுன்னா, என்னடா அது? வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்குமக்குட்டுக்கு தாளம், நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்குமக்குட்டுக்கு கலக்கிட்டல. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் டிக்டாக் வீடியோ பதிவு செய்ததாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி மீது காங்கிரஸ் கட்சியினர் போலீசில் புகார் அளித்தனர். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய உரை ஒன்றிற்கு அந்த கட்சியின் இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் துரைமுருகன் நடித்து டிக்டாக் வீடியோ வெளியிட்டுள்ளார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க தான் சொல்லுவோம். எங்க இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆகுறேன்னு என்னைய கேக்குறியா நீ? நீ எப்பேற்பட்ட கொம்பனாவது, நீ எந்த நாட்டின் அறிவனாவது, என் இனத்தை தொட்டா உன்னை தூக்கா. இந்த நிலையில் துரைமுருகனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் அளித்தனர். இவனே தாங்களே கதவெல்லாம் மூடி இருக்க, எப்படி இருந்தீங்க? நானும் மூளையை வச்சுதான் வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.